ஹாய் கைஸ், எல்லாரும் நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நீட் எக்ஸாம் பற்றி பார்த்தீங்கன்னா அதோடைய நோட்டிஃபிகேஷன் கூட தமிழில் இருக்காது. வெறும் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும். அதனால் வெறும் தமிழ் மீடியம்லேயே படித்தவங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீட் எக்ஸாமை பற்றி உங்களுக்கு எல்லாத்தையும் நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீட் எக்ஸாம் 2017 மட்டும் டைப் பண்ணுங்க, என்டர் கொடுங்க. ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு ஒருத்தர் எடுத்தோடனே உங்களுக்கு வெப்சைட் வந்துடும், சிபிஎஸ்சி வெப்சைட் வந்துடும். சிபிஎஸ்சி neet.nic.in. ஓகேங்களா? இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது இன்ஃபர்மேஷன் புல்லட்டின். ஓகேங்களா? இதில் இருந்து உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஓகே, இது கவர் பேஜ். ஓகே, ஓகே, என்ன இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, இது என்னென்னு பார்த்துவோம். Candidates can apply for NEET only one time. ஓகேங்களா? இப்போது இந்த இயரில் ஒரு டைம் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். புரியுதுங்களா? திரும்ப திரும்ப அப்ளை பண்ண முடியாது. ஒரு ஆள் ஒரு தடவைக்கு மேலே அப்ளை பண்ண முடியாது. அடுத்தது, கேண்டிடேட்ஸ் ஆர் அலவுட் டு ஏ மேக்ஸிமம் ஆஃப் 3 attempts. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமை 3 வாட்டி தான் எழுத முடியும். அதாவது இந்த வருஷம் நீங்கள் எழுதி நீங்கள் பாஸ் ஆகலைன்னா அடுத்த வருஷம் எழுதலாம், அதுக்கு அடுத்த வருஷம் எழுதலாம். அதாவது 2017, 18, 19 எழுதலாம், 20 எழுத முடியாது. ஓகேங்களா? இந்த ஒன்றும் இல்லை, இது வேஸ்ட்டு. ஓகே, ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன். ஓகே, இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. உங்கள் இம்பார்ட்டன்ட் நோட் என்னென்னா, உங்களுடைய ஆதார் கார்டில் நேம் கரெக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 10th மார்க் ஷீட்டோடைய 10th மார்க் ஷீட்லேயோ இல்லை 12th மார்க் ஷீட்லேயோ பிரிண்ட் ஆகிருக்கிற நேம் படி உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற நேமை ஆதார் சென்டருக்கு போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது நீங்கள் ஃப்யூச்சரில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசியில் எக்ஸாம் பாஸ் ஆகிட்டு உங்கள் நேம் மேட்ச் ஆகலை அப்படின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சான்ஸ் தட்டி போவாங்க. அதோட பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வச்சுக்கோங்க. ஏன்னா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, பிரிண்ட் எடுத்து ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல தேட முடியாது. அட்லீஸ்ட் 3 பிரிண்ட் அவுட் ஆஃப் கன்ஃபர்மேஷன் பேஜ் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்துருக்கு இல்லைங்களா, உங்கள் மெயில் கூட சென்ட் ஆகிருக்கும். அதை வந்து 3 காப்பி எடுத்து ஃபைல் பண்ணிக்கோங்க. ப்ரூஃப் ஆஃப் ஃபீஸ் பே பண்ண ரிசிப்ட் வந்திருக்கும் உங்களுக்கு ஆன்லைனில், அதை ஒரு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் 5 காப்பீஸ் ஆஃப் ஐடென்டிக்கல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் தட் வாஸ் ஸ்கேன் அண்ட் அப்லோடட் ஆன் த ஆன்லைன் அப்ளிகேஷன். ஓகே, நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த அப்லோட் பண்ண ஃபோட்டோ, சேம் ஃபோட்டோ 5 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஸ்கேன் பண்ணும்போது என்ன சைஸில் ஸ்கேன் பண்ணீங்களோ அதே சைஸில் ஒரு 2 ஃபோட்டோவாவது இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இது ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அப்ளைகபிள் ஆகும். அதனால் இது நம்மளுக்கு தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிடலாம். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கிறீங்களா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அட்மிட் கார்டு உங்களுக்கு வரும் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி. அந்த அட்மிட் கார்டை பத்திரமா வச்சுக்கோங்க. எழுதுனதுக்கு அப்புறமும் எழுதுறதுக்கு முன்னாடியும் அதில் ஒரு காப்பி எடுத்து ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. டேட் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, 7/5/2017 உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. கண்டிப்பாக அப்ஜெக்டிவ், அதாவது இந்த 1 மார்க்
ஓகேங்களா, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும். அது ஒன்லி ஒன் அப்ளிகேஷன். திரும்ப இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அங்கேயும் கொடுத்துருந்தாங்க இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஆள் ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் அப்ளை பண்ணி போட்டிருக்கணும். அதுக்கு மேலே அப்ளை பண்ணிங்கன்னா 2 அப்ளிகேஷனுமே கேன்சல் ஆகிடும். ஓகே, இது எல்லாமே அப்ளை பண்ணதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டேட் ஆஃப் எந்தெந்த டேட்டில் எக்ஸாம் நடக்க போகுது அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், பேட்டர்ன் ஆஃப் நீட், சிலபஸ் ஃபார் த டெஸ்ட், சென்டர், சிட்டிஸ் ஃபார் எக்ஸாம் டெஸ்ட். அதாவது எந்தெந்த சென்டரில் எக்ஸாம் நடக்க போகுதுன்னு கொடுத்துருக்காங்க. சிலபஸ் ஃபார் த டெஸ்ட்டு. ஓகேங்களா, அடுத்தது வந்து பேட்டர்ன், எந்த பேட்டர்னில், அதாவது எந்தெந்த சாப்டர்லேருந்து எந்தெந்த கொஷின் வரப்போகுது, எவ்வளோ மார்க் அலாட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. இது எலிஜிபிலிட்டி அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ், இதெல்லாம் நீங்கள் முதல்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மோட் ஆஃப் சப்மிஷன், இது நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க, அதனால் ஸ்கிப் பண்ணுறேன். ஓகேங்களா, இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு அப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ எக்ஸாமுக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இதுதான், சாப்டர் 2. ஓகேங்களா, சாப்டர் 2 போகிறோம். பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் பார்க்கலாம். பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா the entrance test shall consist of one paper containing 180 objective type. அதாவது 180 1 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு வருங்க, அவ்வளோதான். அது எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஓகேங்களா, உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க எக்ஸாமுக்கு. ஓஎம்ஆர் ஷீட் வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதாதவங்களுக்கு தெரியாது, அது எப்படி இருக்கும் நான் காட்டுறேன் பார்த்துக்கிறேன். ஓகேங்களா, இதாங்க ஓஎம்ஆர் ஷீட். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு கொஷனுக்கு ஆன்சர் பின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷனுக்கு இந்த பியை வந்து ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிளாக் கலர் டாட்டில் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இதை ஷேட் பண்ணுறது தான் ஓஎம்ஆர் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஷீட்டை வந்து கம்ப்யூட்டர் ஸ்கேன் பண்ணி உங்கள் ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணும். 3 ஹவர் டெஸ்ட் நடக்கும், 3 ஹவர்ஸ் டியூரேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ். அதாவது எப்படின்னா உங்களுக்கு கொஷின் கண்டிப்பாக இங்கிலீஷில் ஒன்று இருக்கும், அடிஷ்னலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, தமிழ்லேயும் அந்த கொஷின் இருக்கும். புரியுதுங்களா, நீங்கள் தமிழ் அப்ளை பண்ணும்போது தமிழ் சூஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு தமிழில் வந்து கண்டிப்பாக அந்த கொஷின்ஸ் வரும். ஆனால் வந்து தமிழில் இருக்கிற கொஷினை நீங்கள் அர்த்தம் வந்து வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து இங்கிலீஷில் என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டினாக கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிலபஸ் எப்படி எங்கே டவுன்லோட் பண்ணோம்னா, இந்த வெப்சைட் போயிட்டு நீட் வெப்சைட் போயிட்டு இங்கே சிலபஸ்னு இன்ஃபர்மேஷன் கீழே சிலபஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணாங்க, உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல வந்து சிலபஸ் டவுன்லோட் பண்ணுங்க. ஓகேங்களா, சிலபஸை டவுன்லோட் பண்ணுறது பெருசு இல்லை, அதை பிரிண்ட் எடுத்து ஒரு கையில் ஒரு காப்பி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு டாபிக் முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாப்பிக்கை டிக் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. ஒரு டாப்பிக்கை முடிக்காமல் அடுத்த டாபிக் போகாதீங்க. சப்போஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற டாபிக்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சிங்கன்னா
ஃபுல்லாக வந்து டிக் பண்ணிக்கோங்க. எது எது ஈஸியாக இருக்கோ, ஈஸியாக இருக்குது நீங்கள் படித்து முடிச்சிங்களோ அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணாத டாப்பிக்கே திரும்ப பாருங்கள். ஓகே, இந்த சிலபஸ் டவுன்லோட் பண்ணிங்க. இதுக்கப்புறம் வர வீடியோஸில் இந்த சிலபஸில் இருக்கிற ஒரு டாப்பிக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அதே போல் 1 மார்க் கொஷின்ஸ், அதனுடைய பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக எல்லா நீட் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸ், எல்லா டுட்டோரியல் எல்லாமே உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ்.